கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்து அதில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை மனிதனுக்கு என்னென்ன விஷயங்களில் எல்லாம் வழிகாட்டுதல்கள் தேவையோ அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தருகிறது. சங்கைக்குரித்தானவர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த தீனை பற்றி இப்படி சொன்னார்கள். அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் மிகவும் இலகுவானது. ஒரு மனிதர் இந்த தீனை பின்பற்றி வாழ்வது, இந்த தீனின்படி நடப்பது மிக இலகுவான ஒரு விஷயம். ஒரு மனிதன் தீனை விடுவது, தீனுடைய விஷயங்களுக்கு மாற்றம் செய்வதுதான் கடினத்தையும் மனித வாழ்வில் கஷ்டத்தையும் உண்டாக்குகிறது. சங்கை குறித்தானவர்களே, அந்த வரிசையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு தேவைக்கும் பொருள் என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது. சங்கை குறித்தானவர்கள் அனைவருமே தெரிந்திருக்கிறோம் பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும். எல்லாத்துக்குமே இன்னைக்கு தெரியும், நியாயமா இருக்கணும், அது ஹலாலா இருக்கணும். சங்கை குறித்தானவர்களே, இஸ்லாம் பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்ததோ அதே போன்று பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும், எல்லா விஷயங்களிலும் நடுநிலைமையை மேற்கொண்டார்கள். நடுநிலை, ரொம்ப ஹையாவும் போறதில்ல, ரொம்ப கீழையும் போறதில்ல, ரெண்டுக்கும் இடையில. சங்கை குறித்தானவர்களே, முழு உலக வரலாறுகளை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி குர்ஆன் சொன்ன மிக பெரும் ஒரு பணக்காரன் தான் காரூன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் செல்வந்தர். மிக பெரும் செல்வந்தன் என்றால் எவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு தந்திருந்தான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவனது செல்வத்தை வைத்திருந்த அந்த கஜானாவினுடைய அறையின் சாவியை பலசாலிகள் சிலர் சேர்ந்து சுமக்க வேண்டும். அந்த கதவோட சாவியவே பல பலசாலிகள் சேர்ந்து சுமக்கணும்னா அந்த சாவி எவ்வளவு பெருசு, அந்த சாவியை போடக்கூடிய அந்த கதவு எவ்வளவு பெருசு, அந்த கதவை தாங்கி கொண்டிருக்கிற அந்த கஜானாவின் கட்டடங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அப்ப அந்த கட்டடத்திற்குள் இருந்த கஜானாக்கள் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். சங்கை குறித்தானவர்களே, அந்த காரூனுக்கு அல்லாஹ் மிக அதிகமான செல்வத்தை தந்திருந்தான். அந்த காரூனினுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது, பொருளாதாரத்தை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பொருளே அவனது வழிகேட்டுக்கு, அவனது அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு விஷயங்களை சொல்றான். வபததி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, உனது செல்வத்தை கொண்டு நீ மறுமையை தேடிக்கொள்ள வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, பொருளாதாரத்தை கொண்டு இஸ்லாம் சொல்லுகிற முதல் விஷயமே அந்த பொருளை கொண்டு நீங்கள் உங்களது மறுமை வாழ்வுக்கு நீங்கள் நன்மையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, நல்ல வழிகள்ல செலவு செய்யறது எல்லாமே நன்மைதான். குடும்பத்தார்களுக்கு செலவு செய்கிறோம். ஒவ்வொரு திருகத்துக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு சதக்காவுடைய நன்மையை தருகிறார். நல்வழிகளில் செலவு செய்கின்ற எல்லோருமே நன்மைதான். ஒருவர் நல்வழிகளில் செலவு செய்கிறார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ரூபாயை நீங்கள் செலவு செய்வதற்கு சமம். எதுக்கு சமம்? அல்லாஹ் சொல்றான், ஒரு விவசாயி ஒரு விதையை, ஒரு வித்தை பூமிக்குள் போடுவதை போல. அவர் போடுறது என்னமோ ஒரு வித்து தான், ஆனால் அதிலிருந்து வெளிவருகிற அந்த செடியின் மூலம் 7 கதிர்கள் வருகிறது. அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. அவர் போட்டது என்னவோ
என்னவோ ஒண்ணு, ஆனால் வெளியே வந்தது 700 நெற்மணிகள். அல்லாஹ் இதை போன்று சொல்லுகிறான், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் நல் வழிகளில் 1 ரூபாயை செலவழிக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் அதற்கு அதை 700 மடங்காக அதை திருப்பி தருகிறான். அதன் நன்மையை அல்லாஹ் தருகிறான். எனவே சங்கைக்குரித்தானவர்களே, அப்ப பொருளாதாரத்தை கொண்டு ஒரு மனிதன் மறுமையை தேட வேண்டும். அடுத்து 2வது அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உங்களது பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் உங்களது உலகத்தினுடைய பங்கை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உலகத்துக்கு தன்னுடைய சுய தேவைகளுக்காக எதுவெல்லாம் வேண்டுமோ அதுக்கும் மனுஷன் என்ன செய்யணும்? செலவு செஞ்சுக்கணும். எனவே சங்கைக்குரித்தானவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, எது தேவையோ அங்கதான் செலவு செய்யணுமா. மனிதன் தனக்குத்தான் செலவு செய்கிறான், ஆனால் அதிலும் கூட வீண் விரயம் வந்துவிடக் கூடாது, ஆடம்பரம் வந்துவிடக் கூடாது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களின் சில தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒரு தன்மை, வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தார்கள் என்று சொன்னால் லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். 10 பேருக்கு சாப்பாடுன்னா 10 பேருக்கு உண்டானதான் செய்யணும். 10 நபர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு 50 பேருக்கு உண்டான சாப்பாடு செஞ்சு அதை கீழே கொட்டி இது வீண் விரயம். முஃமின்கள் இதை செய்ய மாட்டார்கள். வலம் எப்புத்தொரு, அதே போன்று அவர்கள் கஞ்சித்தனமும் செய்ய மாட்டார்கள். 10 பேருக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சது 5 பேருக்கு தான், இது கஞ்சத்தனம். இப்படியும் செய்ய மாட்டார்கள். வகான பைன ஸாலிக கவாமா, அந்த ஆடம்பரம், கஞ்சத்தனம், வீண் விரயம், கஞ்சத்தனம் இரண்டுக்கும் இடையில் அவர்கள் செலவு செய்வார்கள். எனவே சங்கைக்குரித்தானவர்களே, அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார், எதுவும் நீங்க சம்பாதிச்சதில்ல, உங்களது திறமை அல்ல, பொருளாதாரம் என்பது நான் தந்தது. ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அல்லாஹ் தருகிறான். அந்த தந்ததை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். வீண் விரயம் செய்யாதீர்கள், ஆடம்பரத்திற்கு செலவு செய்யாதீர்கள். அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்துல 2-3 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு அந்த வயது வந்ததற்கு பிறகு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அந்த திருமணத்துல கூட நம்ம எப்படி செலவு பண்ணோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அலமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனா, திருமணங்களில் பரக்கத்தான நிக்கா, எந்த திருமணத்தில் குறைந்த செலவினத்தின் மூலம் அந்த திருமணம் நடைபெறுகிறதோ அதுதான் பரக்கத்தான நிக்கா. சங்கைக்குரித்தானவர்களே, ஒரு நல்ல காரியம், அதுல கூட இஸ்லாம் சொல்லுது வீண் விரயம் செய்யாதீங்க, இஸ்ராப் செய்யாதீங்க, அதுல கூட தேவைக்கு செலவு செய்யுங்கள். எனவே சங்கைக்குரித்தானவர்களே, செலவினங்களில் தேவைக்கு செலவு செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அதனால ஒரு காலம் இருந்துச்சு, மாசம் மாசம் மளிகை வாங்குறதுல சீட்ல எழுதுனாங்க, எழுதி என்ன தேவையோ அதை வாங்கினாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் சிட்டிகளுக்கெல்லாம் போனா சூப்பர் மார்க்கெட் உள்ள போனோம்னு அந்த தள்ளு வண்டி கையில தந்துருவான். தள்ளிட்டு போனா எனக்கு கண்ணுல பாக்குறது எல்லாம் பாருங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்ல எங்கேயுமே ஜன்னலே இருக்காதாமா. இன்னும் வெளியே அவன் பார்வை எங்க பார்த்தாலும் பொருள் தான். பில் போற இடத்துக்கு வந்தா அங்கேயும் 4 பொருள் பார்க்கறதெல்லாம் அள்ளி போட்டு இவன் நினைச்சிருவான் கம்மியாத்தான் வாங்கிருப்பாங்க. போய் பில்ல வாங்கினா பில் போட்டாத்தான் தெரியும் எவ்வளவு வந்தது. காகிதத்தில் எழுதி எது தேவையோ அதை மட்டும் வாங்கிய காலம் போய் இன்றைக்கு கண்ணில் பட்டதையெல்லாம் வாங்கக்கூடிய காலம். அது மாதிரி காசை எண்ணி எண்ணி செலவு பண்ண காலம் இருந்துச்சு. அப்ப மணியுடைய வேல்யூ, அந்த பண மதிப்பு தெரிஞ்சுது. எண்ணி கொடுக்கையில கம்மியாகுதேன்னு மனசுல. இன்னைக்கெல்லாம் என்ன, கார்டு கையில தந்துட்டேன், அதுலயும் எப்படிங்க, காசே இல்லைன்னா கடனுக்கும் அந்த கார்டுல வாங்கிக்கலாம். அதனால இப்படி அமுத்தி உள்ள தள்ளனா போதும், காசு கலைஞ்சிரும் போயிடும். கைகளில் காசு எண்ணப்படாததால் அந்த பணத்துடைய மதிப்பு இன்னைக்கு தெரியாம போச்சு. எவ்வளவு வருது எவ்வளவு போகுது.
இன்னைக்கு நம்ம நிறைய நபர்களை பார்க்கிறோம், நாங்க கடல்ல சிக்கிட்டோம், கடல்ல மூழ்கிட்டோம். யாரையாவது கேளுங்க, அத்தியாவசிய தேவைக்காக அவர்கள் கடலில் மூழ்கி இருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, அது ஆடம்பரமாகத்தான் இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க கடன் வாங்கணும்னா கூட எப்ப வாங்கணும்? சாப்பிடறதுக்கு உணவே இல்லை, அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை, அங்கதான் நீங்க என்ன செய்யுங்க, கடன் வாங்குங்க. நீ அப்படியெல்லாம் இல்ல, ஒரு ஏமானம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள பேராசை, இன்னொரு அங்க மறுபடியும் கடனை வாங்க, இப்ப மொத்தமா எல்லாம் போயிடுது. ஒரு கடை போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு கடையுடைய ஆசை. சங்கை குறித்தார்களே, அதுல இன்னைக்கு பொம்பளைங்க குழுவு அப்படிங்கிற பேர்ல சுபஹானல்லாஹ், அது பெரிய முசீபத்து. 10 பேர் அதுல சேர்ந்து வாங்கணுமா, ஒரு ஆள் குறையுதுன்னா சும்மாவாத நீயும் வாழ. அந்த அம்மாவுக்கு எதுக்கு கடன் வாங்குறோம் என்ன எதுவும் தெரியாது, வாங்கிட்டு தினம் தூக்கு சரியா வர்றதுல காலையில் எந்திரிச்சு அவன் வந்துருவானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல? சங்கை குறித்தார்கள், கடனுக்கு மேல் கடன், ஒரு கடன் சரி பண்றது இன்னொரு கடன். இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாம் சொல்லுகிறது வீண் விரயம், இஸ்ரா. இரண்டாவது அதாவது என்னன்னா ஆடம்பரம். இந்த ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனவே சங்கை குறித்தானவர்களே, பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம், அதிலும் கூட தேவைக்கு செலவு செய்ய வேண்டும். முன்னாலையில ஒவ்வொரு வீட்லயும் 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க இருந்தாங்க. அதனால தேவையில்லாத செலவு பண்றதுக்குள்ள அங்க வழி இல்லை. இவங்களுக்கு சோற போட்டு துணியை கொடுத்தாலே அதே பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த நிலைமைகளும் மாறிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, கிழிஞ்ச துணியை போட்டிருந்த நிலைமைகள் எல்லாம் இருந்தது. செருப்பு மாற அந்த பின்னூசி ஊத்தி அடுத்த பெருநாள் அந்த புது செருப்பு கிடைக்கும், அது வரைக்கும் அந்த பிஞ்ச செருப்பு தான் போட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு பார்த்தா 5 செருப்பு. சங்கை குறித்தானவர்களே, இஸ்லாம் தேவைக்கு செலவு செய்வதை எந்த இடத்திலும் குறை என்று சொல்லவில்லை. ஆடம்பரத்திற்கும் வீண் விரயத்திற்கும் பொருளாதாரத்தை செலவு செய்வதைத்தான் இஸ்லாம் தடை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு செல்வந்தராக இருந்தும் கூட ஆடம்பரத்திற்காக வேண்டி வீண் விரயத்திற்காக செலவு செய்வாரோ, அல்லாஹ் அவரது வாழ்க்கையில் வறுமையை தராமல் அவருக்கு அல்லாஹ் மரணத்தை தருவதில்லை. ஒரு ஏழை ஆனால் தனது செலவினங்களின் நடுநிலையை மேற்கொள்கிறார், தேவைக்கு செலவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இவருக்கு சீமான்தனத்தை தராமல் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை தருவது கிடையாது. அதனால சங்கி குறித்தாலும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இதே விஷயம் தான். சம்பளம் பத்தல, வருமானம் பத்தலைங்க, வருமானம் பத்தல. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை வர்றாரு. வந்து யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது யாசகம் கொடுங்கன்னு சொல்லி தனது தேவையை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார், மறுபடியும் கேட்கிறார், மறுபடியும் கொடுக்கிறாங்க, மீண்டும் 3வது தடவை கேட்கிறார், மீண்டும் கொடுக்கிறாங்க, 4வது தடவையும் கேட்கிறார், யார சொல்ல இன்னும் கொடுங்க. நபியவர்கள் சொன்னார்கள், ஹக்கீம், நீ எதை வாங்குகிறாயோ வாங்கும் போது இது எனக்கு போதும் என்று நீ நினைத்தாய் என்றால் அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத்தை தருவான். நீ எப்ப இது பத்தாதுன்னு நினைப்பையோ அல்லாஹ் தஆலா அதில் பற்றாக்குறையைத்தான் தருவான். எனவே உனது உள்ளத்தை சரி செய்து கொள். நம்ம மனதுடைய நிலைமையே அதை இதெல்லாம் பத்தாதுங்க. இன்று பரக்கத் இல்லாமல் ஆகிவிட்டது. நிறைய சம்பளம் வாங்கினாங்க, மாசம் 50,000 1 லட்சம், ஆனால் அங்கேயும் பஞ்சப்பாட்டுங்க, பத்திலைங்க. காரணம், இஸ்லாம் எப்படி செலவு செய்ய சொன்னதோ அதை தாண்டி இன்று நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், ஆடம்பரத்திற்கும் ஆச்சாரத்திற்கும். இன்னைக்கு ஷாப்பிங் செய்யறதுங்கிறது ஒரு ஹேபிட், பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. போர் அடிக்குது, வா ஷாப்பிங் போலாம், போய் கை கிடைச்சதை வாங்கிட்டு வர வேண்டியது. அது நமக்கு தேவையா தேவையில்லையா, வேணுமா வேண்டாமா? எனவே சங்கை குறித்தானவர்களே, தேவைக்கும் நமது செலவினங்களை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் செலவு எதை வச்சிருக்குன்னா வருமானத்தை வச்சிருக்கணுமா. இன்னைக்கு அப்படி இல்லை, செலவு நம்முடைய ஆசையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. எனக்கு அது வேணும் இது வேணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்னிடம் ஒரு முக்காடு இருந்தது. அந்த முக்காடு யமன் தேசத்தில் இருந்து வந்த முக்காடு, ஜிஹ்னா வச்சு அலங்காரங்கள் இருந்த முக்காடாம்.
மதீனாவில் எந்த பெண்ணுக்கு நிக்கா நடைபெற்றாலும் மணப்பெண்ணுக்கு போடுறதுக்கு அந்த முக்காலத்தை எல்லாம் இரவல் வாங்கிட்டு போவாங்களாம். அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்றைக்கு இருந்த காலம் எப்படிப்பட்டது, அன்னைக்கே இது ஆரம்பிச்சிருச்சாமா. எப்பொழுது நபி அவர்கள் மரணித்தார்களோ அதற்கு பிறகு அந்த முக்காடை யாருமே இரவல் வாங்குறது இல்லை. யார்கிட்டமாவது சும்மா கொடுத்தா கூட யாரு காரணம் என்னன்னு இன்னைக்கு என்ன அது பழசா போச்சு, என்ன அன்னைக்கே அப்படி ஆயிருச்சாமா. எனவே சண்டை குறித்தானவர்களே, நமது செலவினங்கள் தேவைக்குள் ஆக வேண்டும். வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மாலை நேரம் ஒரு வீட்டை கடந்து செல்வார்கள். உயரமான வீடு, அன்னைக்கு மதீனாவிலிருந்து பெரிய வீடாமா. அதை பார்த்தவுடன் நபி அவர்கள் இது யாருடைய வீடு என்று தனது முகத்தில் அந்த வெறுப்பை வெளிக்காட்டுகிறார்கள். காட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்காரர் வர்றாரு. நபி அவர்களோடு இருந்த சகாபாக்கள் இந்த விஷயத்த சொல்றாங்க. உன் வீட்டை பார்த்து நபி அவங்க ஆச்சரியமா கேட்டாங்க. அவர் பள்ளிக்கு வர்றாரு, நபி அவர்களுக்கு சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். நபி அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீண்டும் சலாம் சொல்லுகிறார், முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அவர் புரிந்து கொண்டார் நபி அவர்களுக்கு அந்த வீடு பிடிக்கல, அதனாலதான் நம்ம சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு சென்றார், தனது வீட்டை இடித்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டு வழியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அந்த வீடு என்னாச்சு, சஹாபாக்கள் தகவல் சொல்லுகிறார்கள். யார சொல்ல, என்னைக்கு நீங்க அதை வெறுக்கிறீங்கன்னு அவர் தெரிந்து கொண்டாரோ அன்றே அந்த வீட்டை இடித்து விட்டார். அதுக்கப்புறம் நபியவர்களை சந்திக்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரர் வர்றாரு. நபியவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகன் செலவு செய்வதில் மிகவும் வீணான செலவு, வபால் வேஸ்டான செலவு எது தெரியுமா, கல்லிலும் மண்ணிலும் ஆதமுடைய மகன் செலவு செய்வது. வீடு கட்டுறதெல்லாம் தப்பு இல்லை, தேவைக்கு வீடு கட்டலாம். இன்னைக்கு பூட்டி வைப்பதற்கு வீடு இருக்கிறது 3 பேர் 5 ரூம், அதுல 2 ரூம் எப்போ பூட்டித்தாங்க இருக்கும். ஹதீஸில் வருகிறது, எந்த அறை பூட்டி வைக்கப்படுகிறதோ அந்த ஷைத்தான் குடியிருக்கிறார். மனுஷனுக்கு வீடு கட்டினா இன்னைக்கு சைத்தானுக்கு நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். எனவே சங்கை குறித்தானவர்களே, அதிலும் எளிமை வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். தண்ணியை பயன்படுத்துறத கூட சிக்கனமா தேவைக்கு பயன்படுத்தினாங்களாம். ஒரு சால் தண்ணீரை கொண்டு நபி அவர்கள் ஒழு செய்து விடுவார்கள். அதாவது எவ்வளவு சொன்னா ஒரு கை அளவு தண்ணீர். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாளி தண்ணி இருந்தா போதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிடுவாங்களாம். தண்ணீரிலிருந்து அந்த சிக்கனம் என்பது தேவை என்பது அங்கிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்குகிறார்கள். இன்னும் உணவுடைய விஷயத்துல சொன்னாங்க, தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன், ஒரு நபருக்குண்டான உணவு 2 நபர்களுக்கு அது போதுமானதாக ஆகிவிடும். சங்கையானவர்களே, ஏன் இதையெல்லாம் நபியோடு சொன்னாங்க, இந்த உம்மத் வீண் விரயத்திலும் ஆடம்பரத்திலும் சென்று கடனில் மூழ்கி விடக்கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதே பிரச்சனை, கடனுங்க பிரச்சனைங்க. ஒரு கடனை இது பண்ண இன்னொரு கடன், அதுக்காக வட்டிக்கு போய் பார்த்தா அந்த ஃபேமிலியே பெரிய சிக்கல், கணவன் மனைவிக்குள்ள சண்டை. எனவே சண்டை குறித்தார்கள். இதற்கெல்லாம் இலகுவான வழி, அல்லாஹ் நமக்கு எதை தரானோ முதல்ல அதை பொருந்தி கொள்ள வேண்டும். நமது செலவினங்கள் நமது வருமானத்திற்குள் ஆக வேண்டும். அதனாலதான் ஒரு அறிஞர் அழகாக ஒரு கிதாபில் எழுதி இருந்தாரு, வரவை பெருக்கிக் கொள்கிற ஆற்றல் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தரவில்லை. எவ்வளவு அல்லாஹ் நசீபில் எழுதி இருக்கானோ அதுதான் கிடைக்கும். ஒரு கடை எழுதிச்சுங்க, 2 கடை ஆக்குனா நிறைய வருமானம் வரும்னு நினைச்சு ஆக்குறாரு. கடைசியில கணக்கு போட்டு பார்த்தா 2 கடை, ஒரு கடை இருந்தப்ப என்ன வருமானமோ அதேதான் 2 கடை. அந்த உலமாக்கள் உதாரணத்துக்கு ஒரு டேங்க் இருக்குது, அதுல இருந்து எத்தனை பைப்பு போட்டாலும் அந்த டேங்க்ல என்ன தண்ணி இருக்குதோ அதுதான் வருங்களாம். பைப்பு வேணா அதிகமாகல, தண்ணி என்ன ஆகாதுங்க, அதுல எவ்வளவு 1000 லிட்டர்னா 1000 லிட்டர் தான் வரும். அது போன்று அல்லாஹ் நமக்கு நசீபில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் வரும், அதை தாண்டி எதுவும் வராது. ஆனால் செலவினங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே சங்கையானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமா சொல்லினா, முஃமின்கள் செலவு செய்தார்கள் என்றால் 2 தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் தங்களது செலவினங்களில் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதே போன்று ஆடம்பரம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, விசேஷம்னா எனக்கு திருமணம் அல்லது சுன்னத் செஞ்சா அது பெருசா செய்வாங்க.
இன்றைக்கு அந்த ஹத்தனாவெல்லாம் சுருக்கமா செய்ய பழகிட்டாங்க. இன்னைக்கு வெட்டிங் டே, பர்த்டே எல்லாம் பெரிய பங்கனா மாறிடுச்சு. மாற்றார்களுடைய கலாச்சாரம், கடன் வாங்கி செலவு செய்யற நிலைமைகள், இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. விருந்து என்று சொன்னாலே இஸ்லாம் சொல்லுகிற விருந்து ரெண்டே ரெண்டு விருந்து. ஒண்ணு தாமுல் வலிமா, ஒருத்தர் நிக்கா செஞ்சிருக்கிறாரு, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வலிமா விருந்து கொடுக்கிறது. இன்னொன்று கஃபாராவுடைய விருந்து, குற்றப்பரிகாரத்துக்காக 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, 5 பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு குர்ஆன் சொல்கிறது. இந்த 2 விஷயங்கள் தான் விருந்தே தவிர இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. பர்த்டே ஒரு விருந்து, வெட்டிங் டே, இன்னும் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 6 மாசம் ஆன விருந்து, 2 வருஷம் ஆன விருந்து, சங்கை குறித்தாங்க. இதுவெல்லாம் வீண் செலவுகள், இதுவெல்லாம் ஆடம்பரம். அதாவது ஒரு அறிஞன் எம்ஏ அரபிக் படிக்கிறதுல ஒரு இலக்கண கிதாப் ஒன்று வரும், அதுல நிறைய கதைகள் வரும். அதுல அந்த கதையுடைய ஒரு கதை, அந்த கவிஞன் ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்கோம், பார்த்தா ஒருத்தர் பசியில படுத்து கிடக்கலாம், கடுமையான பசி. அப்படியே அடுத்த தெருவுல ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு ஏப்ப விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். அது எழுதி விட்டு அந்த கவிஞன் கடைசியில இப்படி எழுதுறான்: முதல் தெருவில் இருப்பவருடைய அந்த வயிறு புடைக்கு அவன் சாப்பிட்டது அடுத்த தெருவில் இருப்பவருடைய பசிக்கு காரணமாகிவிட்டது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய செல்வத்தை தேவைக்கு செலவழித்தால் எல்லாத்துக்குமே அது போதுமானதாக ஆகிவிடும் என்று அதை தாண்டி வீண் விரயங்களிலும் அதே போன்ற ஆடம்பரங்களிலும் பொருளாதாரம் எப்பொழுது செலவாகுமோ அதனால தனக்கும் அதை கொண்டு பிரச்சனை, முழு சமுதாயத்திற்கும் அது பிரச்சனையாக அமைகிறது. எனவே சண்டை குறித்தானவர்களே, செல்வத்தை தேவைக்கு செலவு செய்ய வேண்டும். அதை ஒரு நல் வழிகளில் நமது செல்வங்கள் செலவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிற வழிகளில் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். எப்படி உடல் ரீதியான வணக்கங்கள், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதே போன்று பொருள் சார்ந்த வணக்கம், ஹஜ் இருக்குது, உம்ரா இருக்குது, நல்ல வழிகள்ல தான தர்மங்களில் செலவு செய்வது, ஏழைகளுக்கு செலவு செய்வது, இது போன்ற விஷயங்களில் செலவு செய்ய வேண்டும். யார் தனது செல்வத்தை நல்வழிகளில் செலவு செய்வாரோ அல்லாஹ் அவர்களது செல்வத்தில் அபிவிருத்தியை தருகிறான், அது பெருகிக் கொண்டே செல்லும். யார் தனது செல்வத்தை வெறும் வீண் விரயத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் செலவு செய்வாரோ அந்த செல்வம் ஒரு நாள் இல்லாமல் ஆகிவிடும். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவானாக. அந்த பொருளாதார